Hello boys and girls of 11th standard. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சாப்டர்ல ஷார்ட் ஆன்சர்லாம் போன கிளாஸ்லேயே நம்ம படித்தோம் இல்லையா? டே 6ஓட வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் ஒரு 7 கொஸ்டின் மிச்சம் வச்சோம்ல, அந்த 7 கொஸ்டினையும் இன்னைக்கு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏற்கனவே நம்பர் 1 கொஸ்டின் நான் நடத்தும் போது வந்து பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் மாஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் இங்கே பார்க்க போகிற கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. எப்படி சென்டர் ஆஃப் மாஸில் முடித்தோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டியில இருந்து இன்னைக்கு we are going to resume. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கிளாஸ்ல நம்ம கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்னது. எக்ஸாம்பிளே எனக்கு அதை ஒரு 2 மார்க் கொஸ்டினா 3 மார்க் கொஸ்டினா கேட்குறாங்கன்னா நான் எப்படி அதை எழுதுறது சார், அவ்வளோதான் இல்லையா? ஸோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ பாடி இஸ் த பாயிண்ட் அட் விச் த என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ். இப்போ இந்த வெயிட் தூக்கிட்டு மாஸ்ன்னு போட்டால் அது சென்டர் ஆஃப் மாஸ் கொஸ்டின். எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஓகே, ஒரு பொருளுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது என்னன்னா அந்த என்டையர் ஆப்ஜெக்டுடைய வெயிட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோன்னா இங்க ஒருத்தர் வந்து ஒரு பால் மேல, ஒரு பால் இருக்குன்னா அது மேல வந்து நிக்கிறாரு. இப்போ அவரோட என்டையர் வெயிட்டை அவர் எக்ஸாக்டா இந்த பாலோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி நின்னார்னா அவர் வந்து அந்த பால்ல இருந்து கீழே விழமாட்டார், அவரால் பேலன்ஸ்டா நிற்க முடியும். இதுவே அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா he will slip down. ஓகே, மொத்தமா ஹோல் திங்கே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிடும். சரியா? அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது என்னது, ஒரு ஆப்ஜெக்டோடைய மொத்த வெயிட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, வெயிட் மாஸ் கிடையாது, வெயிட் ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். ஓகே, irrespective of the position and orientation of the body. இப்போ முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொசிஷன் மாறுச்சுன்னா இப்போ இப்படி இருக்கிறவர் இந்த மாதிரி ஃபிளாட் ஆனா கூட, இப்படி ஹரிசாண்டலா ஆனா கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறாது, சென்டர் ஆஃப் மாஸ் மாறும், ஆனா சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறாது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த 12th கொஸ்டினுக்கு வரும். சரியா? மென்ஷன் எனி டு பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குல்ல, inability of a body, ஓகே, டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன். ஓகே, ஒரு பொருளால தன்னிச்சையா இயங்க முடியாது. ஓகே, ஒரு பொருள் நகரணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா தன்னிச்சையா அதால அது இஷ்டத்துக்கு அதுவாலாம் நகர முடியாது, அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி மோஷன்ல இருக்க ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அப்போ அதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் வேணும். ஃபோர்ஸ் இல்லாமல் இது ரெண்டுமே நடக்காது. இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ இது பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸாக சொல்லி இது எங்கே வந்து ஃபிசிக்கலாக உன்னால் அப்சர்வ் பண்ண முடியும், கவனிக்க முடியும், அதோட பிசிக்கல் முக்கியத்துவம் எங்கே இருக்கு அது சொல்லு அப்படின்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீ எதை சொல்லலாம்னா நம்ம எர்த் வந்து ஒரு ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட் இல்லையா, ரொட்டேட்டும் பண்ணும் ரிவால்வும் பண்ணும். அப்போ ஃபார் ரொட்டேஷனல் மோஷன் நம்ம எர்த் மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபார் ரொட்டேஷனல் மோஷன் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் அ மெஷர் ஆஃப் ரொட்டேஷனல் இனர்ஷியா. ஓகே, இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீ எப்படி கவனிக்கலாம் அப்படின்னா அதோட ரொட்டேஷனல் இனர்ஷியாவை கவனிக்கலாம். இப்போ அது ரொட்டேட் பண்ணும்போது நீ அதை அப்சர்வ் பண்ணலாம், ரொட்டேஷனல் இனர்ஷியாவா இதை கவனிக்க முடியும் அப்படின்றாங்க. அடுத்து the moment of inertia of a body is not an invariable quantity. அது ஒரு invariable quantity கிடையாது அப்படின்றாங்க. வேரியபிள்னா மாறும், இன்வேரியபிள்னா மாறாது. அப்போ அது ஒன்றும் மாறாத விஷயம் கிடையாது. the moment of inertia of a body is not an invariable quantityனா அதெல்லாம் மாறாத விஷயம்லாம் கிடையாதுப்பா, மாறக்கூடிய விஷயம் தான் அப்படின்றாங்க. it depends not only on the mass of the body, அது மாஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, பட் ஆல்சோ the way the mass is distributed around the axis of rotation. ஓகே, அதோட மாஸ் மொத்தமா என்ன, இப்போ 60 கிலோ இல்ல அதுல வந்து ஒரு 1000 பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா 1000 பார்ட்டிகல் இருக்கிறதால மட்டும் அதோட இனர்ஷியா முடிவாகாது, அந்த 1000 பார்ட்டிகல் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகே, அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல, இப்போ இதான் எர்த்தோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா அப்போ இதுல எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு, எங்கெங்கெல்லாம் அந்த மாஸ் வந்து லொகேட் ஆகிருக்குன்றத பொறுத்தும் என்ன ஆகுன்றாங்கன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். இப்போ இதுதான் அதோட பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஒரு மாஸ் வந்து எங்கிட்டு இருக்கு அப்படின்றது முக்கியம். ஓகே, இப்போ இந்த ரிமோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த ரிமோட்டே ஓகே இதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதே ஆட்டம் இருக்கலாம், ஆனா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேற வேறையா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிமோட் வந்து இந்த இடத்துல தின்னா இந்த இடத்துல தின்னா ஆனா இங்க நல்லா ஃபேட்டா இருக்கலாம், இல்ல இங்க ஃபேட்டா ரெஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் தின்னா இருக்கலாம். அந்த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா என்ன? ஐயோ 8000 ரூபாய் பேனாவை கீழே போட்டனே, இதே வேலையா போச்சு, சாரி.
the radius of gyration of an object is perpendicular distance. அது வந்து என்னது? Perpendicular distance from the axis of rotation to an equivalent point mass which would have the same mass as well as the same moment of inertia of the object. இப்போ ஒரு பொருள் வந்து irregular shapeல இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு பர்టిక్యులர் ஆக்சிஸ்ல என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு, ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அது வந்து ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், எங்க இருந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனும் இந்த டிஸ்டன்ஸும் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் டு அன் ஈக்குவலன்ட் பாயிண்ட் மாஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்கு, m அப்படின்னு வச்சுப்போம், ஈக்குவலன்ட் பாயிண்ட் மாஸ். இப்போ இந்த மாஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இட் வில் ஹேவ் த சேம் மாஸ் ஆஸ் வெல் அஸ் த சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இந்த மாஸுக்கு, ஓகே, இந்த ஆப்ஜெக்டோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, ஓகே, இந்த ஆப்ஜெக்டோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, இதோட மாஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலண்டான மாஸ் ஒன்று இருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் எம்னு ஒரு மாஸ் எடுத்துக்கிறேன், இந்த ஆக்சிஸ்ல எம்னு ஒரு மாஸ் எடுத்துக்கிறேன்னா அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு மாஸ் எடுத்துக்கிறேன், இதுக்கும் அதே மாஸ் தான் இருக்கணும், இதுக்கும் அதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இருக்கணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இந்த பர்பெண்டிகுலர் என்னது, இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில், இந்த ரெண்டு எம்முக்கும் நடுவில் இருக்க தூரம், அதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 14th கொஸ்டினுக்கு வருவோம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ உங்களுக்கு ஆங்குலர் மொமெண்டம் பத்தி ஏற்கனவே நான் போன கிளாஸஸ்ல நடத்தும் போது ஒரு விஷயம் சொன்னேன். ஆங்குலர் மொமெண்டம் எல்ல வந்து நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா I இன்டு ஒமேகான்னு எழுதலாம். இதுல I வந்து என்னது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒமேகா வந்து இங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்ட் நம்ம ஒரு டெரிவேஷன் பார்த்தோம், அந்த டெரிவேஷன்ல டார்கை வந்து நீ என்ன செய்யலாம் அப்படின்னா d இன்டு I ஒமேகா, அதாவது di ஒமேகா டிவைடட் பை dt, அப்படி இல்லைன்னா dl டிவைடட் பை dtன்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. டார்குக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த ரிலேஷனில் when no external torque acts on a body, ஒரு பொருள் மேல டார்கே ஆக்ட் ஆகல, அப்போ டார்க் வந்து ஜீரோன்னு வச்சுப்போம் சரியா. ஒரு பொருள் மேல டார்கே ஆக்ட் ஆகல, அப்போ அங்க இருக்கிற நெட் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி எப்படி இருக்கும், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எனக்கு இது புரியலையே, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அதை பாரு. டார்க் ஜீரோடா அப்படின்னா என்ன ஆயிடுது, dl டிவைடட் பை dt வந்து ஜீரோ ஆயிடுது. இப்போ இந்த d டிவைடட் பை dt டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட்டை நீ டிஃபரன்ஷியேட் பண்ணாதானே ஆன்சர் ஜீரோ வரும். அப்போ இங்க ஜீரோ இருக்குன்னா இந்த L என்னவா இருக்கணும், ஒரு கான்ஸ்டன்டா தானே இருக்கணும். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாதானே ஜீரோ வரும். அதான் சொல்றாங்க. அப்போ ஒரு பொருள் மேல வந்து டார்க் ஆக்டே ஆகல அப்படின்னா அப்போ அங்க நெட் ஆங்குலர் மொமெண்டம் L இருக்குல்ல, நெட் ஆங்குலர் மொமெண்டம் L அது வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இதுதான் என்னது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றாங்க. அடுத்து, வாட் ஆர் த ரொட்டேஷனல் ஈக்குவலன்ஸ் ஃபார் த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் மாஸ் அண்ட் ஃபோர்ஸ். மாஸுக்கான ஓகே ரொட்டேஷனல் ஈக்குவலன்ட் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்ம்ல I இஸ் ஈக்குவல் டு m இன்டூ ஆர் ஸ்கொயர், மாஸ் m இன்டூ ஆர் ஸ்கொயர் சரியா. அதே மாதிரி ஃபோர்ஸுக்கான ரொட்டேஷனல் ஈக்குவலன்ட், ஃபோர்ஸ் ஆனா ரொட்டேட் ஆகிற ஃபோர்ஸை நீ என்னன்னு சொல்லுவ, டார்க்னு சொல்லுவேன், I இன்டூ ஆல்ஃபா. டார்க் தான் வந்து ரொட்டேஷனல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஓகேவா. அதே மாதிரி மாஸ், ஆனா ஒரு ரொட்டேட்டிங் மாஸுக்கு அப்ப இனர்ஷியா m r ஸ்கொயர் ரைட். இப்போ அடுத்து 17th கொஸ்டினுக்கு வரும் சரியா. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன், ஏதோ ஒன்று குறையுதுல, 16th கொஸ்டின் காணோம். சரி, அந்த 16th என்னன்னு பார்த்து நான் அதையும் சொல்லி கொடுத்துட்றேன், ஆனா இதை முடிச்சிடுறேன் சரியா. ஸ்லைடிங் ஸ்லிப்பிங் தான், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்னன்றத அடுத்த கொஸ்டின். இப்போ ஸ்லைடிங் நடக்கும்போது எப்போ வந்து ஸ்லைட் ஆகும், சார் முதல்ல இந்த ஸ்லைட் ஆகிறதுக்கும் ஸ்லிப் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லுங்களேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு சர்வலான சர்ஃபேஸில் இருக்கு, இந்த சர்வலான சர்ஃபேஸில் சறுக்கிட்டு வரத்தை நீ ஸ்லைட் ஆகி வரதுன்னு சொல்லுவேன். ஒரு நார்மலான தரையில நடந்து போயிட்டு இருக்கு, பார்த்து தண்ணி இருக்கு வழுக்கி விடுது இல்லை, அப்போ அது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்லிப்பிங்னு சொல்லுவோம். ஸ்லிப்பிங்ன்றது வழுக்கிறது,
ஸ்லைடிங்ன்றது சறுக்கிட்டு வருது. சறுக்கிட்டு வரும்போது velocity of center of mass will be greater than r omega. இப்போ எப்பயுமே ஓகே ஒரு ஸ்லைடிங்ல VCM ஓகே velocity of center of mass வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் r ஒமேகாவோட அதிகமா இருக்கும். ஆனா ஸ்லிப்பிங்ல அப்படி கிடையாது, அப்படியே இதுக்கு இன்வெர்ஸ். இங்க r ஒமேகா வந்து அதிகம், whereas velocity of center of mass வந்து கம்மி. அடுத்து இங்க translation is more than rotation. ஒரு ஸ்லைடிங் ஓகே ஒரு ஸ்லைடிங் phenomenon நடக்கும்போது ஒரு பொருள் ஸ்லைட் ஆகும்போது இங்க டிரான்ஸ்லேஷன் அதிகமா இருக்கும், அதோட சுழற்சி ரொட்டேஷன் இருக்குல்ல சுத்தறது அது கம்மி. சுத்தறது கம்மி ஆனா கீழே சரிஞ்சு வேகமா வரும். சரியா? ஸ்லைட் ஆகும்போது அப்படி இல்லை, ஸ்லைட் ஆகும்போது ரொட்டேஷன் அதிகமா இருக்கும் ஆனா டிரான்ஸ்லேஷன் கம்மியா இருக்கும். சரியா? இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு சேறு நிறைஞ்ச ரோட்ல ஒரு கார் போகுது, அப்ப அந்த கார் டயர் சேத்துல சரிஞ்சிடுச்சு, அப்ப அது ஸ்லிப் ஆகும். அப்ப கார் டயர் நல்லா சுத்தும், ரொட்டேஷன் அதிகமா இருக்கும், ஆனா அது என்ன ரொட்டேட் ஆனாலும் எங்கேயுமே நவுற முடியாது. ஸ்லிப் ஆகிறதுனால அதால என்ன பண்ண முடியாது, எங்கேயுமே நவுற முடியாது. புரியுதா? அடுத்து ஸ்லைடிங் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். இப்போ ஸ்லைடிங்க்கு இன்னொரு பேர் இருக்கான், அது வந்து என்னது, ஃபார்வர்டா ஸ்லிப் ஆகிறது. ஃபார்வர்டா ஸ்லிப் ஆகிறத தான் நீ வந்து ஸ்லைடிங்னு சொல்லுவ. அப்போ ஸ்லிப்பிங் என்னன்னு சொல்லுவோம், ஸ்லிப்பிங்க சில நேரங்கள்ல பேக்வர்ட் ஸ்லிப்பிங்னு சொல்லுவோம். சார் ஸ்லிப்பிங் தானே சார், அது என்ன ஸ்லிப்பிங்கே பேக்வர்ட் ஸ்லிப்பிங் அப்படின்னு கேட்டேன்னா புரியாத புதிர்களில் அதுவும் ஒன்று. சரியா? இப்போ ஐ திங்க் இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? எந்த கொஸ்டின் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துறேன். 16th கொஸ்டின், யாராவது 16th கொஸ்டின் காணும் அப்படின்னு அப்புறம் டவுட் ஆயிடாது. 16th கொஸ்டின் வந்து என்னன்னா, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங் மோஷன்? ஒரு பியூர் ரோலிங் மோஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்றது தான் கேள்வி இல்லையா? இப்போ ஒரு பியூர் ரோலிங் மோஷன் எடுத்துக்கிட்ட அப்படின்னா there is no relative motion of the point of contact with surface. நல்ல பாயிண்ட். ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கும் சர்ஃபேஸுக்கும் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது அப்படின்றாங்க. there is no relative motion. சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா தப்பர். ஒரு பொருள் ஒரு சர்க்குலரா இருக்க ஒரு டயர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் மூவிங் அப்படின்னு வச்சு. சரியா? ஒரு டயர் வந்து உருண்டு போயிட்டே இருக்கு, ரோல் ஆகிட்டே இருக்கு. அப்போ ரோல் ஆகிட்டே இருக்கும்போது இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த இடம் டயரோட இந்த கீழ்ப்பகுதியும் அதே மாதிரி இந்த கிரவுண்டோட கீழ்ப்பகுதியும் வந்து ஒன்னோட ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா கான்டாக்ட் ஆகுது. இப்போ இந்த கான்டாக்ட் ஆகிற இடம் எப்பயுமே இங்கே கீழே தான் கான்டாக்ட் ஆகும் இல்லையா? யோசிச்சு பாரு. இல்லை இப்போ நீ காரில் போயிட்டு இருக்க, கார் டயரோட இந்த கீழ்ப்பகுதி தானே தரையோட கான்டாக்ட் ஆகும். மேலே ஆகுமா, இந்த சைடில் ஆகுமா, இந்த சைடில் ஆகுமா? தரையில எது படும், கீழே தான் தொடும். டயரோட கீழ்ப்பகுதி தான் வந்து பாட்டமா தொடும். அதனால தான் அங்க நோ ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல எந்த விதமான ரிலேட்டிவ் மோஷனும் கிடையாது. எப்பயுமே பாட்டம்னா பாட்டம்ல தான் அந்த கான்டாக்ட் இருக்குன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? ஸோ when the rolling object speeds up or slows down, அப்போ இந்த ரோல் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் வேகமாக போனாலும் சரி, இன்னும் பயங்கர வேகமாக போனாலும் சரி, இல்லை ஸ்லோவாக போனாலும் சரி, ஓகே, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று இதை ஆக்சலரேட் பண்ணணும் இல்லை டீசலரேட் பண்ணணும். வேகமாக போச்சுன்னா ஆக்சலரேட் ஆகும், கம்மியாக போச்சுன்னா டீசலரேட் ஆகும். அப்போ இதில் இருக்கிறதுல முக்கியமான பாயிண்ட் அந்த நோ ரிலேட்டிவ் மோஷன் பாயிண்ட் தான் 16th கொஸ்டினுக்கு கரெக்டாக எடுத்து எழுதிரு. சரியா? ஸோ இப்போ இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா ஷார்ட் ஆன்சருமே முடிச்சிட்டோம்ல. இப்போ அந்த 16th கொஸ்டினையும் நான் சேர்த்து PDF ஷேர் பண்ணுறேன், தயவு செஞ்சு அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிரு. இன்றைக்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து முடிச்சிட போகிறோம். அண்ட் சாரி ஃபார் த டொயா சவுண்டு. ஓகே, இப்போ இந்த செஷன் எண்டு பண்ணுற பசங்களா அழகாக சமத்தா எல்லாத்தையும் படித்து முடிச்சிரு.